எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பிராங்கியல் ஆஸ்துமாவுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இப்பிகேக். இப்பிகேக்குடைய தமிழ் நேம் பார்த்திங்கன்னா நாய்ப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நஞ்சரப்பாயிஞ்சான் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. இப்பிகேக்கோடைய சிம்டம்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு செஸ்ட்டில் வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி பயமும் இருக்கும். அதுக்கப்புறம் வேகமாக சடனாக ப்ரீத்திங் இருக்கும். அப்புறம் நடக்கும்போது அவங்களுடைய ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாகும். கஃப் இருக்கும். கஃப் வாமிட்டிங்கோடு இருக்கும். கஃப் வாமிட்டிங் ப்ரெசன்ஸோடு இருக்கும். மொத்த பாடியும் சில்லுன்னு பர்ஸ்பிரேஷன், அதாவது வேர்வை சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து லொபீலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன். அது காட்டு புகையிலைன்னு சொல்லுவாங்க. அதில் செஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வயிற்றுலேருந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு நாசியாக இருக்கும். அப்புறம் வாயிலேருந்து ப்ரொஃப்யூஸாக நிறைய சலைவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் குத்துற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு நடந்தால் ப்ரீத்திங் டிஃபிகல்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஏர் சால்புன்னு சொல்லுவாங்க. இது பேர் கௌரி பாஷனம், தமிழில் கௌரி பாஷனம். அப்போ இது எதுக்கு இதாகும்னா, நைட்டு, அதாவது மிட் நைட்டுக்கு அப்புறம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது கொடுக்கலாம். அப்புறம் மொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேயுமே பர்னிங் சென்சேஷன் இருக்கும். படுக்கும் போது இவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாகும். மூக்கில் தண்ணியாக ஒழுகும். அப்புறம் வெளி காற்று பட்டால் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அடுத்து நக்ஸாமிக்கான்னு சொல்லுவாங்க. இதை எட்டிக்கொட்டை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம்னா, அதாவது கேஸ்ட்ரிக் செஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் அது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டாக ஆச்சு அப்படின்னா அப்போ அதை கொடுக்கலாம். இது ஏப்பம் வரும்போது, ஏப்பம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. காலையில் அதிகமாக இருக்கும். உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. செஸ்ட் எல்லாமே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த மெடிசன் கேலிபைக்ரோமிகம். இது நைட் காலையில் அதிகமாகும். கம்ப்ளைண்ட் காலையில் அதிகமாகும். இவங்க எந்திரிச்சு குனிஞ்சு உட்காந்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சளி இவங்களுக்கு மஞ்சள் கலராக வரும். அடுத்து நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன். அதில் என்ன ஆகும்னா, எப்போ வெயில் காலத்துலேருந்து டேம்ப் வெதருக்கு சேஞ்ச் ஆகுதோ, வெதர் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா கொடுக்கலாம். இதில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கும் ஒவ்வொரு அட்டாக்குக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்டாமன் ஃப்ரீயாக லூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். இவங்களுக்கு க்ரீனிஷ் எக்ஸ்பெக்டரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்துமா வித் ஃபீவர் சிம்டம்ஸும் கூட சேர்த்து வரும்போது நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் கொடுத்தா கரெக்டாக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே ஹோமியோபதி மெடிசன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொட்டன்சிஸ் இருக்குது. அந்த பொட்டன்சிஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி ஃபிசிஷியன்ஸ் கிட்ட கேட்டு போட்டால் கரெக்டாக ஆக்ட் ஆகும். எல்லா மெடிசன்ஸுமே நமக்கு இயற்கையாகவே இருக்குது. இயற்கையே நமக்கு எல்லாமே தந்திருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்டாக சிறந்த முறையில் இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா நோயின்றி வாழலாம். நன்றி, வணக்கம்.